ஹாய் எவ்ரிவன், உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கா? டக்குன்னு ஏதாவது பண்ணி சாப்பிடணும்னா நீங்க இந்த பர்ஃபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவா பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா அரோமா வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு இப்போ 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போறோம். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ரவை எல்லா பாலையும் அப்சர்வ் பண்ணும். அந்த டைம்ல இன்னொரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கணும். டோட்டலா 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போறோம். இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் கலருக்காக நாங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பேன்ல ஒட்டாம நல்லா வரணும். பேன்ல ஒட்டாம சுருண்டு வரும்போது அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்பூனை வச்சு ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்ல கொஞ்சமா நட்ஸ் தூவிக்கலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.